ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பிளான்ஸில் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக நாம் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பாக்டீரியாவில் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிளான்ட்டில் பார்த்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பாக்டீரியாவில் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறது கிடையாது. ஒரு ஓவர் வியூ மாதிரி சிம்பிளாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாவில் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்ட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாக்டீரியல் ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபார்ம்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இன் எவல்யூஷன். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது முதல்ல எதில் நடந்திருக்கு அப்படின்னா இந்த பாக்டீரியாவில் தான் நடந்திருக்கு. ஃபோர்மோஸ்ட் இன் எவல்யூஷன், அதே மாதிரி எவல்யூஷன் அப்போ முதல் முறையாக இந்த பாக்டீரியாவில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு தான் பிளான்ட்லலாம் டெவலப் ஆகிருக்கும். பிளான்ட் அப்படின்றது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த உலகத்திலேயே முதல்ல எங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, பாக்டீரியாவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பாக்டீரியா டோன்ட் ஹாவ் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் குளோரோபிளாஸ்ட். இந்த பாக்டீரியாக்குள்ளே குளோரோபிளாஸ்ட் மாதிரியான செல் ஆர்கனல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக இட் ஹாஸ் சிம்பிள் டைப் ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக் அப்பேரட்டஸ் கால்டு குளோரோசோம்ஸ் அண்டு குரோமோட்டோஃபோர்ஸ். இப்போ இதுதான் ஒரு பாக்டீரியா அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பாக்டீரியாவோட செல் வால் இல்லைனா செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த மாதிரியான அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக் அப்பேரட்டஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா குரோமோட்டோஃபோர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் பிக்மெண்ட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கும். குளோரோசோம்ஸும் அப்படியே அதே மாதிரி தான். இந்த இடத்துல உள்ள குட்டி குட்டியாக குளோரோசோம்ஸ் அப்படின்றது இருக்கும். அங்கே தான் என்ன நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடக்குது. இந்த இடத்துல நாம் குளோரோபிளாஸ்ட் மாதிரியான செல் ஆர்கனல் எதுவுமே பார்க்க முடியாது. அப்போ பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தட்டிக் அப்பேரட்டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னா குளோரோசோம்ஸ் இல்லைனா குரோமோட்டோஃபோர்ஸில் நடக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோமோட்டோஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த மாதிரி செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய இன்வாஜுலேஷன், அதாவது இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் செல் மெம்பரேனில் இருக்கும். அங்கே பிக்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். என்ன மாதிரியான பிக்மெண்ட்ஸ் பாக்டீரியாவில் இருக்கும்? பிக்மெண்ட் ப்ரெசென்ட் இன் பாக்டீரியாஸ் பாக்டீரியோ குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, பாக்டீரியோ குளோரோஃபில் எல்லாமே பாக்டீரியோ குளோரோஃபில் ஏ, பாக்டீரியோ குளோரோஃபில் பி, சி, டி, இ அண்ட் ஜி அண்ட் கரோட்டினாய்டு. இந்த மாதிரியான பிக்மெண்ட்ஸ் தான் பொதுவாக பாக்டீரியாவில் இருக்கும். ஹையர் பிளான்ட்ஸ் மாதிரி குளோரோஃபில் ஏ, பிலாம் கிடையாது. இந்த இடத்துல வேறு இருக்குது. பாக்டீரியோ குளோரோஃபில் அப்படின்னு சொல்கிறோம். ஏ, பி, சி, டி, இ, ஜி இந்த மாதிரி கரோட்டினாய்டும் சேர்ந்து காணப்படும். அப்போ இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன, குரோமோட்டோஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா குளோரோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குளோரோசோம்ஸ் அப்படின்றது அங்கங்கே இந்த மாதிரி பேட்சாக இருக்கக்கூடியது. குரோமோட்டோஃபோர் அப்படின்றது மெம்பரேனில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனுக்கு குரோமோட்டோஃபோர்ஸ் அப்படின்னு பேர். இது பொதுவாக பாக்டீரியாஸில் நம்ம பார்க்க முடியும். வான் நெயில் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1930 டிஸ்கவர்டு பாக்டீரியம் தட் ரிலீஸ் சல்ஃபர் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிஜன் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். இவர் ஃபோட்டோசிந்தசிஸ் பாக்டீரியாவில் எப்படி நடக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணியிருப்பார். வான் நெயில் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு இவர் பாக்டீரியாவில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பார். என்ன அப்படின்னா பாக்டீரியாவில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது சல்ஃபர் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பார். ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிறது கிடையாது. இப்போ ஹையர் பிளான்ட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் சேர்ந்து சன்லைட் இருக்கும்போது ஃபுட் அப்படின்றது ப்ரிப்பேர் ஆகும், ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி இங்கே ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகிறது கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிஜன் ஹியர் சல்ஃபர் இஸ் ரிலீஸ்டு அப்படின்ற விஷயத்தை வான் நெயில் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா. ஹியர் எலக்ட்ரான் டோனர் இஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் ஒன்லி ஒன் ஃபோட்டோசிஸ்டம் இன்வால்வ் அண்ட் த ரியாக்ஷன் சென்டர் இஸ் P87. இங்கே பாருங்கள், எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இப்போது ஹையர் பிளான்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றது நடக்கும். வாட்டர் ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து எலக்ட்ரான் கிடைக்கும், புரோட்டான் உருவாகும் அண்ட் ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துல வாட்டர் எலக்ட்ரான் டோனர் கிடையாது பாக்டீரியாவில். பாக்டீரியாவில் எலக்ட்ரான் டோனர் என்னென்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் H2S. இதுதான் எலக்ட்ரான் டோனராக இருக்குது. இப்போது பிக்மெண்ட் சிஸ்டத்துக்கிட்ட இருந்து எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அங்கே எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணணும். அது ஹைட்ரஜன் சல்ஃபைடாக தான் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்றது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, 2 எலக்ட்ரானாகவும் 2 புரோட்டானாகவும் சல்ஃபரையும் ரிலீஸ் பண்ணுது. அதை தான் இங்கே வான் நெயில் கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த இடத்துல சல்ஃபர் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. எதுக்கு பதிலாக ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிறதுக்கு பதிலாக சல்ஃபர் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை தான் வான் நெயில் அப்படின்றது கண்டுபிடிச்சிருப்பாரு. எலக்ட்ரான் டோனர் அப்படின்றது இந்த இடத்துல வாட்டர் கிடையாது. அதுக்கு பதிலாக எலக்ட்ரான் டோனர் யார், ஹைட்ரஜன் சல்ஃபைட் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்து பாக்டீரியாவில் அந்த பிக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய
ஃபோட்டோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபோட்டோ சிஸ்டம் தான் இருக்குது. PS1 மட்டும்தான் இருக்குது. PS2லாம் வந்து பாக்டீரியாவில் கிடையாது. அதோடைய ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P87 அப்படின்ற விஷயமும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ லைட் அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா பாக்டீரியா அப்படின்றது ரெட்டுக்கு மேலே, விசிபிள் லைட்டுக்கு மேலே, அபோவ் 700க்கு மேலே தான் என்ன பண்ணுது அப்படின்னா லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்போது சன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தை தவிர அதுக்கு மேலே நியர்லி வந்து 870 நானோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய லைட்டை தான் பாக்டீரியாஸ் அப்படின்றது அப்சர்வ் பண்ணி பயன்படுத்திக்குது. சரி, எப்படி அதை அப்சர்வ் பண்ணுது, எப்படி இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1 ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுதான் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சிஸ்டம், பிக்மெண்ட் சிஸ்டம் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ரியாக்ஷன் சென்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 870, ஓகேங்களா, 870 நானோமீட்டர். ஸோ இந்த சன்லைட்டை மட்டும்தான் இதை அப்சர்வ் பண்ணும். இப்போ 870 லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸைட் ஆக ஆரம்பிக்கும். பிக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே மேலே போகுது. மேலே போனால் அந்த எலக்ட்ரானை வந்து எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்றது ரிசீவ் பண்ணுது. சரிங்களா, இந்த எலக்ட்ரான் அக்செப்டார் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்கல, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரான் அக்செப்டார் வந்து அந்த எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுது. அடுத்ததாக சீரியஸ் ஆஃப் புரோட்டீனுக்கு இடையில் வந்து NADP அப்படின்றது NADPHஆ வந்து மாறுது. எப்படி எலக்ட்ரான் ஹெல்ப்பால் NADPHஆ மாறுது. இப்போது இந்த PS1க்கு எலக்ட்ரான் தேவை. அந்த எலக்ட்ரானை யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்றது பிரேக் ஆகும். பிரேக் ஆகி 2 எலக்ட்ரான் 2 புரோட்டான் சல்ஃபர் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். அப்போது இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு பதில் சல்ஃபர் கேஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. 2 எலக்ட்ரான் அப்படின்றது PS1க்கு வந்துடும். 2 புரோட்டான் அப்படின்றது அந்த இடத்துல வந்து இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரான் மறுபடியும் வந்து லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எக்ஸைட் ஆகி வெளியில் போக்கும். NADP அப்படின்றது NADPHஆ உருவாகும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இதுவே சைக்கிளிக் மேனரில் நடக்கணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானில், இந்த PS1ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அப்படின்றது எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போகுது. அடுத்து ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா PS1க்கே வருது. அந்த இடத்துல ATP அப்படின்றது பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி சைக்கிளிக் மேனர்லேயும் வந்து PS1 அப்படின்றதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அப்படின்றது வரலாம். அந்த சமயத்தில் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்றது பயன்படுத்தப்படாது. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பிளான்ஸில் நடந்த ஃபோட்டோசிந்தசிஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும். அப்போ பாக்டீரியாவில் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக இந்த பாக்டீரியாவில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸை பேஸ் பண்ணி பாக்டீரியாஸை 3 கேட்டகரிஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 குரூப்ஸ். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியாவை 3 குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் குளோரோபாக்டீரியம், குளோரோபியம். அடுத்து பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் தயோஸ்பைரில்லம், குரோமாட்டியம் அப்படின்றது இதெல்லாம் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. இந்த கிரீன் சல்ஃபர், பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா எல்லாத்துலேயுமே வந்து எலக்ட்ரான் டோனர் என்னது ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்றதான் எலக்ட்ரான் டோனர். அடுத்து பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா. இந்த இடத்துல ஹைட்ரஜன் சல்ஃபைடுக்கு பதில் வேறு ஏதாவது எலக்ட்ரான் டோனர் அப்படின்றது இந்த பாக்டீரியாவில் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ரோடோசூடோமோனாஸ், ரோடோஸ்பைரில்லம். இதெல்லாம் வந்து பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா. ஸோ அப்போ சல்ஃபர் பாக்டீரியா அப்படின்னா சல்ஃபர் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும் ஃபோட்டோசிந்தசிஸில். நான் சல்ஃபர் பாக்டீரியானா சல்ஃபர் கேஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக ஆக்சிஜன் இந்த மாதிரி கூட வந்து ரிலீஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாமே வந்து என்னது பாக்டீரியாவோட குரூப். எதை பேஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் செய்கிறத பேஸ் பண்ணி நம்ம பாக்டீரியாஸை 3 குரூப்பாக பிரிச்சிருக்கோம். கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பாக்டீரியா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பாக்டீரியாவில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ், பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ், இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய மெயினான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கலாம்.